ஒவ்வொரு வருஷமும் சென்னையில அந்த நவம்பர், டிசம்பர்ல மழை பெய்யும் பொழுது, தாம்பரம் கிழக்கு, தாம்பரம் மேற்கு, அதே மாரி வேளச்சேரி, குறிப்பா பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம் இந்த மாரியான பகுதிகளெல்லாம் அதிகமா மழைநீர் வந்து வீட்டுக்குள்ள வரும். அந்த தெருவுலயே இருக்கும். அந்த ரோட்ல இருக்கும். வாகனம், கார் கூட போக முடியாத அளவுக்கு சூழல் இருக்கும். இந்த வருஷமும் இப்படிப்பட்ட பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அதான் நான் நம்ம இப்பதான் பர்ட்டிகுலரா இந்த ஏரியாவுலலாம். இல்ல குறிப்பா இது இப்பதான் நம்ம பருவமழையின் தீவிர சுற்றுக்குள்ள வந்திருக்கோம். வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இருக்கு. இன்னும் டிசம்பர் மாதமும் மழை நிகழ்வுகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள்ல சற்று எச்சரிக்கையா இருக்கணும். இதன் பாதிப்பு எந்த அளவுல இருக்குங்கிறத அடுத்தடுத்த மழை சுற்றுகள்ல தான் சொல்லலாம். குறிப்பா அந்த புயல் வருவதற்கு முன்னதா நம்ம அதை உறுதிப்படுத்தலாம். ஒருவேளை இந்த 2025 இந்த நவம்பர், டிசம்பர் மட்டும் இயற்கை வந்து மழைக்கு கொஞ்சம் விடுமுறை குடுத்துருச்சோ, கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஆசுவாசமா இருந்துக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் ஓய்வு குடுத்துருச்சோ, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அதுதான் அவ்வளவு தீவிரமான மழை இந்த வருஷம் இருக்காது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படி நம்மளால எடுத்துக்க முடியாது. ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பேட்ஸ்மேன் பெருசா வந்து பேட்டிங் ஒழுங்கா பண்ணலனாலும், செகண்ட் இன்னிங்ஸ்ல பயங்கர ரன்ஸ் அடிக்கலாம். அதே மாரி தான் இப்ப நவம்பரும் நடக்க போகுது. முதல் அரைப்பகுதியில பெருசா மழை இல்ல. அது 2வது அரைப்பகுதியில இது வடகிழக்கு பருவமழையின் இயல்பே இதுதான். நமக்கு வந்து அதுக்கு ஒரு உதாரணம் தான் சென்னை நுங்கம்பாக்கத்துல ரெய்னி டேஸ்ங்கிறது 11 நாட்கள் தான். அந்த 11 நாட்கள் இந்த 2வது அரைப்பகுதியில கிடைத்துரும். டிசம்பர் மாதம் வேற இருக்கு. நமக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்ப்பது என்னன்னா, ஜனவரியிலும் வடகிழக்கு பருவமழை நீடித்து, ஜனவரி மாதத்துல மழைப்பொழிவு பெறுறது தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனா கடந்த சில ஆண்டுகளாக எந்த மாதத்துல நீங்க முழுமையா மழை இல்லாத நாட்களை பார்த்தோம். நம்ம கோடை காலத்துல கூட வெப்பமான நாட்கள் ஒரு புறம் இருந்தாலும், ஏப்ரல், மே மாதங்கள்ல நல்ல மழையும் பதிவாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கான பிரத்யேகமான மழைக்காலமான நவம்பர் மாதம் மழை இல்லாம போயிருமா? கண்டிப்பாக நவம்பரின் பிற்பகுதியில அடுத்தடுத்த மழை சுற்றுகள் இருக்கும். அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதி தாண்டிட்டோம்னா, சென்னையோ, தமிழ்நாடோ அபாய கட்டத்திலிருந்து தாண்டிட்டோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? டிசம்பர் இறுதியை தாண்டிட்டா புயலுக்கான வாய்ப்பு இல்ல. டிசம்பர் 20ஆ அல்லது எப்படி? இறுதி. ஏன்னா இப்ப தானே எடுத்துட்டோம்னா டிசம்பர் 31ஆம் தேதி தான் கரையை கடந்துச்சு. டிசம்பர் 31 காலை தான் கரையை கடந்துச்சு தானே புயல். அப்போ டிசம்பர் 31 வரைக்குமே அந்த புயலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே ஜனவரின்னு வரும்போது புயலுக்கான வாய்ப்பு மிக குறைவு தான். வரலாறுல வந்து மிக சொற்பமான வருடங்கள்ல தான் புயல்கள் வந்து கரையை கடந்திருக்கு. அதுவுமே ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய புயலா இல்லைங்கிறது தான் கருத்து.